தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாடு காவல்துறை போட்ட எஃப்ஐஆர்லையும் சிபிஐ போட்ட முதல் எஃப்ஐஆர்லையும் அந்த பேர்லாம் இருக்கு. அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு முதல் குற்றவாளி நீங்கிறது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்க. 214 தொகுதிக்கு விஜய் நீங்க எப்படி கூட்டு போறீங்க? உங்கள் விஜயை தமிழ்நாடு முழுக்க கூட்டு போங்க. முதல்ல கூட்டு போக முடியுமா உங்களால? அவரை வாரத்துக்கு ஒரு வர்றாங்க. வாரத்துக்கு ஒரு நாள்னா கூட 234 தொகுதி நீங்க கவர் பண்றதா இருந்தா 6 மாசம் அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சிருங்க. இப்படி கட்டுப்பாடுகள் கொடுத்துமே இந்த மாதிரி ஆகும். கட்டுப்பாடு இல்லாம அவுத்துட்டா என்ன ஆகும்? இவர் போன எல்லா நிகழ்ச்சிகளையும் உயிர் பலி ஏற்படும். பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்கும், கூட்டத்தை அரசாங்கமா கட்டுப்படுத்தும். 30 நாள் அவர் செஞ்ச புரட்சி தெரியுமா உங்களுக்கு? கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டு வந்து காலையில் விழுந்து கதறியது. மாணவர்கள் மத்தியில வன்முறை விதைக்கக்கூடிய ஒரு வேலையை மறைமுகமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதை வச்சு பொதுச்செயலாளர் ஏன் தலைவராக போய் முன்ஜாமீன் கட்டிங்க? வீரவசனமா பேசுறீங்கல்ல, ஓடி ஓடிலன்னு சொல்றீங்கல்ல, அப்படியே முன்ஜாமீன் கட்டிங்க. இவ்வளவுக்கும் பிறகு உங்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு சில தைரியம் கொடுத்த பிறகு நீங்க வெளியில வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க நல்லாவே தெரியுது. ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட பத்திரிகையாளர் திரு சுபையார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த மொத்த பொதுக்குழு கூட்டத்திலையும் தாவேகா தலைவர் விஜய் உட்பட எல்லா தாவேகா நிர்வாகிகளும் இந்த கரூர் சம்பவத்துக்கு நாங்கள் காரணம் இல்லை, அரசாங்கம் தான் காரணம்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல பொதுக்குழு கூட்டம்ங்கிறது கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கு அவர் ஆலோசனை கேட்பதற்கு தான் நடத்துவாங்க. ஆனால் இங்கே முழுக்க தான் செய்த தவறை மறைச்சிட்டு அரசாங்கத்தின் மீது பழியை போட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரு ஒருமையில் பேசுறது, வீரவசனம் பேசுறது, சினிமா டைலாக் பேசுறதுன்ற மாதிரி ஏறக்குறைய அதை பார்க்குறப்போ ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ மாதிரி தான் அன்றைக்கி பொதுக்குழுவை நடத்தி முடித்திருக்கிறார்கள். நம்ம அப்படி தான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பொதுக்குழுன்னு ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அதிமுக மாதிரியான பொதுக்குழுவில் அடுத்த தேர்தலுக்கு நம்ம எப்படி சந்திக்க போகிறோம், கூட்டணி முடிவுகள் நம்ம எப்படி எடுக்க போகிறோம், அது சம்பந்தமாகவும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. மெயினாக தான் அது பொதுக்குழுவே அதுதான். இதெல்லாம் வந்து மேடைகளில் பேசுகிற விஷயம். இது வந்து பொது மேடைகள்லையோ தொலைக்காட்சி விவாதங்கள்லேயோ பேச வேண்டிய விஷயத்த பொதுக்குழுவில் அத்தனை பேர், அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவங்க வந்து உட்காந்துருக்குறாங்கன்னா கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நடத்தி கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம்? இன்னும் அவருக்கு வந்து கூட்டணி சம்பந்தமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் விஜய் தான் முதல்வர், 26 அங்கே முதல்வர் அமைச்சர் ஆயிடுவான், அப்புறம் இருக்கிற அவங்க எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீ பேசியிருக்கிறாங்க நிறையா. இல்லை, அது என்னென்னா பொதுக்குழு விவாதிக்க வேண்டிய விஷயம் இது கிடையாது. முதல்ல அவங்களுக்கு பொதுக்குழுனால என்னன்னு தெரியல. பொதுக்குழுவில் என்ன நடத்துவாங்க அப்படின்னா கட்சிக்கு அடுத்த தேர்தலுக்கு எப்படி தயாராகிறது, நமக்கு எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம், அதெல்லாம் கலந்து ஆலோசிப்பாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லுவாங்க, திருப்பி தலைவர்கள் சொல்லுவாங்க, பொதுச் செயலாளர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கலந்து ஆலோசித்து அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ அது ஒரு பேருக்கு ஒரு தீர்மானமாக போட்டுட்டு முழுக்க வந்து ஆளுங்கட்சி குறை சொல்கிறது, அது 30 நாளாக எங்கே போனாலும் தெரியல. 30 நாளாக போகாமல் இப்போ திருப்பி இங்கே வந்துட்டு 30 நாள் வந்து அமைதியாக இருந்ததுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து தங்களோட உறவுகள் இறந்ததுனால அந்த ஒரு வருத்தத்தில் துக்கம் அனுசரிச்சதா சொல்கிறாங்க. ஒன்னொன்று கழிப்பு விட்டானுங்க. அந்த பணம்லாம் கொடுத்து அவங்களாம் ஆறுதல் சொன்னார் இல்லையா? விஜயை பார்க்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். விஜய் எங்களால் பார்க்கவே முடியலங்க, பார்த்தீங்கன்னா அவர் வந்து முடி வெட்டலைங்க, சாப்பிடலைங்க, பல்லு விளக்கலைங்க, குளிக்கலைங்க, ஆளை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பரிதாபமாக இருக்குன்னானுங்க. இன்னைக்கு பார்த்தா ஆள் எல்லாம் கிழக்கு மாதிரி தான் உட்காந்துருக்காப்புல. அப்போ இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட். ஏன் நீங்கள் வந்து அந்த 15 நாள் வந்து அந்த சிபிஐக்கு மாற்றப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் தலைமுறையாக இருந்தீங்க? அப்புறம் ஏன் வெளியில் வந்தீங்க? அது பயம் கிடையாதா உங்களுக்கு? அப்புறம் ஏன் முன்ஜாமீன் கட்டு போனீங்க? பயப்படாதாலாம் நீங்கள் அவங்களை சம்மன் அனுப்பணும், நீங்கள் உள்ளே போயிருக்கணும். பொதுச் செயலாளர் ஏன் தலைமுறையாக போய் முன்ஜாமீன் கட்டிங்க? வீரவசனமாக பேசுறீங்கல்ல, ஓடிலன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படியே முன்ஜாமீன் கட்டிங்க. முன்ஜாமீன் கேட்டு ரத்து செய்யப்பட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தலைமுறையாக போனீங்க. தாவேகா சார்பாக பேசுறதுக்கு யாருமே இல்லை. கட்சி அலுவலகம் பூட்டப்பட்டிருந்தது. அத்தனை நிர்வாகிகளுடைய ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது. இவ்வளவுக்கும் பிறகு உங்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை சொன்ன பிறகு, சில ஆதரவு கொடுத்த பிறகு, சில தைரியம் கொடுத்த பிறகு தான் நீங்கள் வெளியில் வந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. உங்களுடைய முகமூடியில் வேற ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய உடலில் வேற ஒருத்தர் ஆவி இறங்கி பேசிக்கொண்டு இருக்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. பாஜகவின் குரலாகத்தான் இன்றைக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க. அரசாங்கத்தின் மீதும் தமிழ்நாட்டு திமுக மீதும் ஒரு சேரை வார்த்தை இறைக்கணும் அப்படிங்கிறத தான் பேசியிருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியது மொத்தத்துக்கு ஒரு தவறு நடந்திருக்கு.
அது நீங்கள் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்கு. சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. சிபிஐ வேகமாக விசாரணை நடந்துட்டு இருக்கு. நேற்று கூட பனையூரில் வந்து விசாரணை நடத்திட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ விசாரணை முடிவில் தான் யார் குற்றவாளிங்கிறது தெரியும். தமிழ்நாடு காவல்துறை போட்ட எஃப்ஐஆர்லையும் புஷி ஆனந்த் பேர் இருக்கு, துணை பொதுச் செயலாளர் சி நிர்மல்குமார் பேர் இருக்கு, மாவட்ட செயலாளர் பேர் இருக்கு. சிபிஐ போட்ட முதல் எஃப்ஐஆர்லையும் அந்த பேர்லாம் இருக்கு. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முதல் குற்றவாளி நீங்கிறது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து விசாரணை நடந்து இது சதி இருக்கா? இப்போ சிபிஐ விசாரணை என்ன நடத்துவாங்கன்னா, இது இயற்கையாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டா இல்லை திட்டமிட்டு ஏதாவது உள்வேலை பண்ணியிருக்காங்களாங்கிறது தான் சிபிஐ விசாரணை நடத்துவாங்க. அது தெரிய போகுது. ஆனால் நீங்கள் தவறு உங்களால் தான் நடந்திருக்குங்கிறதுல யாரும் மறுக்கலையே. ஆனால் அதை முழுவதுமாக இன்னமும் தான் செய்த தவறை உணராம அப்படியே தன் பழியை தூக்கி வந்து அரசாங்கத்தின் மீது போடுறதுங்கிறது வந்து இன்னும் வந்து முதல்ல தவறை ஒத்துக்கொள்வதற்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு நேர்மை வேணும். அந்த நேர்மையும் தைரியமும் உங்கள்கிட்ட இல்லை. தாமதமாக வந்ததுக்கு காரணம் நாங்கள். என் தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். வீட்டை வந்து 8:30 மணிக்கு தான் கிளம்புனாரு. அதனால நம்ம பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். இனிமேல் அது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கா? இப்போ தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க தப்பே பண்ணல, அதனால நாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு முதல்வர் வந்து பெருந்தன்மையா நடந்துக்கிற மாதிரி பேசிட்டு சட்டமன்றத்துல வந்து எங்களை வந்து விமர்சிச்சாரு அப்படின்னு சொல்லி அவரோட செயலை வந்து கண்டிக்கத்தக்க செயல் சொல்லி தாவேக தலைவர் வந்து தன்னோட உரையில வந்து பேசியிருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல 2 விஷயம் இருக்குது. முதல்ல நாங்க தப்பை செய்யாம இருக்கிறவங்க என் தலைவராக இருந்தீங்க. இது விபத்துன்னு ஏன் நீங்க வந்து முன்ஜாமீன் கேட்டீங்க? ஏன் விசாரணை வேணும் சிபிஐக்கு போனீங்க? தாமதமா வந்தது யார்? அரசாங்கத்தினுடைய காரணமா, திமுகவினுடைய காரணமா? தாமதமா வந்தது யாருடைய காரணம்? அவங்க அதை பத்தி பேசல. அவங்க அதுதான பிரச்சனையே. தாமதமா வந்ததுக்கு தான் இப்போ 41 பேர் உயிரிழந்தது. என்ன சொல்றாருன்னா 10,000 பேருன்றத கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, எங்களுக்கே தெரியாது எவ்வளவு பேர் வருவாங்கன்னு, ஆனா உளவுத்துறைக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாரு. அது எப்படி? சரி, அப்புறம் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி உங்களை தடுத்து கூட்டம் அதிகமா இருக்கு இங்கே பேசி அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நடந்த கூட்டத்துல வந்து அவர் சொல்ல மாட்டாரு. போலீஸ் தரப்புல எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணப்பட்ட விஷயம் போலீஸ் தரப்புல ரெக்கார்டா இருக்கு. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி உங்களை தடுத்து இங்கே பேசிட்டு போங்க, கூட்டம் அதிகமா இருக்கு, இல்ல பெரம்பலூர்ல கேன்சல் பண்ண மாதிரி நிகழ்ச்சி கேன்சல் பண்ணுங்கன்னு அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி வரைக்கும் சொன்னாங்க. ஒரு பத்திரிகையாளரோட சொன்னாரு, டிஎஸ்பி ரேஞ்சுக்கு பேசினா கேட்க மாட்டாங்க, அவருக்கு டிஜிபி ரேஞ்சில் பேசுன்ற மாதிரிலாம் பேசினாங்க. அப்ப காவல்துறை தடுத்ததற்கு பிறகும் மீறி நீங்க வந்திருக்கீங்க. நான் அந்த இடத்துக்கு போனா தான் எங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, கேமரா இருக்கு, லைட் இருக்கு, ஜென்ரேட்டர் இருக்கு, அங்க நின்று பேசினா தான் எங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க தான் அந்த கூட்டத்துக்கு உள்ள வர்றீங்க. கூட்டம் இப்படி நிற்கிது, அந்த கூட்டத்தை விலகிக்கிட்டு உங்க கார் வருது. அப்ப அந்த விளக்குறதுல தான் தள்ளுமொழி ஏற்பட்டு அவங்க இறந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் மனசாட்சி கூட இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாம 41 பேர் இறந்ததுக்கு கொஞ்சம் கூட மான ரோசம் சூடு சோரணம் இல்லாம நாங்க செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்களாம் மனுஷனா கேட்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு பெரிய தப்பு உங்களால் நடந்திருக்கு. இவ்வளவு போலீஸ் தடுத்ததை மீறி வந்திருக்கீங்க, தாமதமா வந்திருக்கீங்க, அந்த கூட்டத்துக்குள்ள போயிருக்கீங்க, சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நடந்த பிறகு நீங்க தப்பிச்சு போயிருக்கீங்க. இத்தனையும் செஞ்சுட்டு குறைந்தபட்சம் நாங்களும் ஒரு காரணம், குறைந்தபட்சம் அரசாங்கம் தவறிடுச்சு, இன்டெலிஜென்ட் ஃபெயிலியரு, உளவுத்துறை ஃபெயிலியரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க வார்த்தைக்கே வச்சுக்கிடுவோம். நீ உங்க மேல தவறே இல்லையா? நீங்க தப்பே செய்யலையா? அதான கேள்வி. இப்போ அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கரூர் ஏரியா வந்து செந்தில் பாலாஜி அவருடைய ஏரியா, அவர் வந்து ஒரு ரவுடின்னு சொல்லி குறிப்பிட்டு அந்த ஏரியாவுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் எச்சரிக்கை செஞ்சதாகவும், அதை மீறி அங்க போனதுனால அவரோட இதனாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. தொடர்ந்து வந்து இந்த சம்பவத்தை விசாரிக்கிறதுக்கு தமிழக அரசு அமைச்ச அந்த 1 நபர் ஆணையத்தை வந்து விமர்சிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே ஆணையம் போடுறீங்க, நீங்களே வந்து முடிவு எழுதுவீங்க, அதுக்கு உடன்படாம எப்படி இந்த இதை ஏத்துக்கிறது அப்படின்றதுனாலதான் நாங்கள் தலைமறைவானோம். இல்ல, செந்தில் பாலாஜி அங்க சதி செய்திருக்காரு, சதி கோட்பாடு நீங்க சொல்றீங்கல்ல. நீங்க தான் 62 ட்ரோன் கேமரா வச்சு ஷூட் பண்ணீங்கல்ல, ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் லைவ் பண்ணாங்க, ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கா? ஏதாவது வீடியோ காட்சி இருக்கா? தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கா? யார் மேலே கத்தியை வச்சு வெட்டினாங்கட்டாங்க, யாராவது கத்தி காயத்தோடு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட ஹிஸ்டரி இருக்கா? எதுவுமே கிடையாது. நேரா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சம்பவம். உங்க வேன் உள்ள வருது, அந்த வேனுடைய உள்ள வரது தாங்க முடியாம தள்ளுமொழி ஏற்பட்டு இறந்தது. மீண்டும் மீண்டும் ஒரு வேலையை செய்யுங்க. சரி, நீங்க தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கல்ல, சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சுல, சிபிஐ உச்சநீதிமன்றத்தினுடைய கண்ட்ரோல்ல இப்போ எஸ்ஐடி போட்டிருக்காங்கல்ல, விசாரணை முடிஞ்ச பிறகு தெரியும்ல, விசாரணை இருக்கப்போ ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு தான் உங்க வெற்றி கிடைச்சிருச்சுல, உங்களுக்கு நீங்க கேட்ட எல்லாமே நடந்துச்சா இல்லையா? விசாரணை முடிட்டு இப்போ ஏன் விமர்சனம் பண்றீங்க? அப்புறம் 2வது கேள்வி கேட்டீங்க, முதல்ல கேட்டீங்க சட்டசபையில் பேசினார் முதலமைச்சர். அதுக்குதான் பதில் இப்ப சொல்ற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. இல்ல, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேச, சட்டமன்றத்தில் இது முதலில் எதிர்ப்பது அதிமுக. அன்னைக்கு அதிமுக கூப்பிட உட்காந்துருக்குங்கிறதா பெரிய காமெடி. அதிமுக கடந்த 1 மாசமா தாவேக்காவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அந்த அம்மா உருவாக்கி வச்சிருந்த கட்சி. அந்த அம்மா ஜெயலலிதா முன்னாடி கையை கட்டி கண்ணீர் விட்ட விஜய் வருவாரா நம்ம கூட்டணிக்குன்னு காத்து கிடக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான சூழ்நிலையில் இன்னைக்கு அதிமுக இருக்கு. தாவேக்கா தலைமறைவாக இருந்த நேரத்தில், தாவேக்கா நிர்வாகிகள் தலைமறைவாக இருந்த நேரத்தில்
அதிமுக தான் முட்டு கொடுத்துட்டு இருந்துச்சு. சட்டசபை வரைக்கும் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு அவங்க தான் பேசுறாங்க. அதுக்கு சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக பேசுகிற பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. முதலமைச்சர் பேசுறாரு. இந்த பிரச்சனையை முதல் சட்டமன்றத்தில் யார் எழுப்புனது? அதிமுக தான் எழுப்புனாங்க. எதுக்கு எழுப்புனீங்க? எப்படியாவது நம்ம கூட்டணி வந்துருவாங்க, அந்த ஓட்டு நம்ம எப்படியாவது வாங்கிடலாம். இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்ன ஏத்துக்கிட்டா நீங்க வாங்க. முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி இவர் ஏத்துக்குருவாரா? பாஜக ஏத்துக்குருமா? அப்ப முட்டுச்சந்தில் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு அதிமுக வந்துருச்சு. அதிமுகவினுடைய பிளவு வந்து ஒவ்வொரு நாளா செதிலா விரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்குறாரு, அந்த பக்கம் தென் மாவட்டங்கள்ல சசிகலா, ஓபிஎஸ், டிடி அந்த பக்கம் தூக்குறாங்க. பாஜகக்குள்ள அண்ணாமலை ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி ஏத்துக்கிற மாட்டேன் அவர் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கட்சிகளுக்குள்ளே எத்தனை பிளவு? அதிமுகக்குள்ள ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டை இவங்க ஒரு அணியாக போடுறாங்க. பாஜகக்குள்ள அண்ணாமலை மனவர்த்தத்தில் இருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள அவர் ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு கடந்த 2-3 வருஷமா. இந்த கூட்டணிக்குள்ளேயே இவ்வளவு குழப்பம். இவங்க தான் வந்து வீழ்த்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அரசியல் ரீதியான பார்வை. இப்ப இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பியது அதிமுக தான். அதிமுகவை நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் அதிமுகவை தாவேகா கூட மதிக்கலங்கிறது தான் அதிமுகவினுடைய பரிதாபத்திற்குரிய நிலைமையா இன்னைக்கு இருக்கு. அப்ப இது எல்லாமே தான் செய்த தவறுகளை மறைப்பதற்காக பழியை வந்து அரசாங்கத்தின் மேல் தூக்கி போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்க அதிமுக கூட்டணி விஷயமா சொன்னீங்க. இன்னைக்கு இருந்த இந்த கூட்டத்துல வந்து விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்ன்ற தெளிவா சொல்லிட்டாங்க. இதன் மூலமா வந்து எனக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நான் தனியா தான் பயணிப்பேன், என் தலைமையில தான் ஒரு கூட்டணி அமையுன்றதை விஜய் தெளிவா சொல்லிட்டாருன்றதை புரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஆரம்பத்துல இருந்து அவங்க நான் தான் முதலமைச்சர் கனவுல இருக்காருங்க. இல்ல, ஆரம்பத்துல இருந்து இருந்தாங்க. இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து விஜய் வந்து அந்த பக்கம் போலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாருன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நான் தனியா தான் பயணிப்பேன் அப்படின்றத சொல்றாரு. தாவேகா தரப்புல இருந்து இதுவரை அறிக்கை வந்திருக்காரு? எதுவுமே வந்திருக்காரு. தாவேகா தரப்புல இருந்து கூட்டணி சம்பந்தமாக இன்னைக்கு தான் முதல் விக்கிரவாண்டி மாநாட்டில் எங்களோடு வருகிறவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அதிமுக பாஜக தான் எங்களோட கூட்டணி வரப்போறாரு. அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள், பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்கள் எங்களோட வரப்போறாரு. பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. பவன் கல்யாண் பேசிட்டு இருக்காரு, சந்திரபாபு நாயுடு பேசிட்டு இருக்காரு, டெல்லியில பேசிட்டு இருக்காரு, அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு, பேச்சுவார்த்தை முடிஞ்சு அப்படின்னு இவங்க தான் வந்து பேசிட்டே இருந்தாங்க. தாவேகா தரப்புல இருந்து சொல்லவில்லை. விஜய்க்கு முதலமைச்சர் கனவு இருக்கு. யாரோ ஒரு ஆள் மனதில் இறங்கி உங்களுக்கு 30% ஓட் பேங்க் இருக்கு, தேர்தல் நெருங்க உங்களுக்கு அதிகமாகும், நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க, 1.5 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிருவீங்க, 67 உங்களுக்கு திரும்பி வருது, 77 திரும்பி வருது, எம்ஜிஆர் மாதிரி வரலாறு திரும்புகிறது. வரலாறு முதல்ல படிங்கடா கூப்பிட்டேங்களா. 67 எப்படா வந்துச்சு? 20 வருஷம் அண்ணா போராட்டத்துக்கு பிறகு 67 ஆட்சியை பிடிச்சாரு. அண்ணாவே கூட்டணியோட தான் ஆட்சியை பிடிச்சாரு. இந்த வரலாறு கூப்பிட்டேகள் தெரியுமான்னு தெரியல. 67 அண்ணா ஆட்சியை பிடிச்சாருன்னா அன்னைக்கு எதிராக இருக்கக்கூடிய இவர் சித்தாந்தத்திற்கு எதிராக இருந்த ராஜாஜியோடு கூட்டணி வச்சு தேர்தல் சந்திக்கிறாரு. அண்ணாவே கூட்டணியோட தான். அதுக்கு முன்னாடி அண்ணா 20 வருஷம் டிராவல் பண்றாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டம், திராவிடர் கழகம், பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சு காங்கிரஸை வீழ்த்துவதற்காக ராஜாஜியோடு சமரசம் செய்து கொண்டு கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்தார். அது வரலாறு. அந்த வரலாறை முதல்ல நீங்க படிங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் கழிச்சு 30 நாளைக்கு ஒருக்கா வீட்டை விட்டு வருவேன், 40 நாளைக்கு ஒருக்கா வீட்டை விட்டு வருவேன், மாசத்துக்கு ஒருக்கா வீட்டை விட்டு வெளியே வருவேன்னு சொல்லிட்டு நீ ஆட்சி பிடிக்க முடியுமா? இது பிராக்டிகலா ஒத்து வருமான்ற இன்னும் கட்சியினுடைய கட்டமைப்புகள் கிடையாது. இன்னைக்கு தான் நிர்வாகிகள் போட்டிருக்கீங்க. இந்த நிர்வாகிகள் இப்போ போட்டு 6 மாசத்துல அவங்க ட்ரெயின் ஆகி உங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி கொடுத்துருவாங்களா? ஆனா இங்க ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இப்போவே வந்து 26% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, இன்னும் சில கட்சி. நல்ல விஷயம், தாராளம் இல்லைங்க. 230 தொகுதிக்கு வேட்பாளரை போடுங்க. தனியா உங்கள் விஜயை தமிழ்நாடு முழுக்க கூட்டு போங்க. முதல்ல கூட்டு போக முடியுமா உங்களால? 234 தொகுதிக்கு விஜயை நீங்க எப்படி கூட்டு போறீங்க? அவரை வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர்றாப்புல. வாரத்துக்கு ஒரு நாள்னா கூட 234 தொகுதி நீங்க கவர் பண்றதா இருந்தா 6 மாசம், அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சிருமே, எப்படி போவீங்க? அப்ப தனியா நில்லுங்க. உங்க நம்பிக்கை உங்களுக்கு 24% இருக்குன்னு யாரோ உங்களுக்கு ஏற்றி விட்டுருக்காங்க, ஆள் மனதில் சொல்லியிருக்காங்க, யாரோ ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க 2026 ஜூன் மாசம் நீங்க முதலமைச்சருங்க அப்படின்னு யாரோ ஜோசியக்காரன் சொல்லியிருக்காங்க போல. அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டு இவங்க பூரா ஆடிட்டு இருக்காங்க. தாராளமாக நில்லுங்கன்ற. உங்களை யார் வேணாண்டா, தனியாக நில்லுங்க, ஒரு கூட்டணி அமைங்க, தேர்தலை சந்திச்சு பாருங்க. அதுக்கு ஆனால் அதில் வந்து ஒரு நாகரிகம் வேண்டும். அரசியல் ஆரம்பினாலும் செய்யலாம். அரசியலில் ஒரு நாகரிகத்தோடு நீங்கள் நடந்துக்குங்க. ஒரு செயல்பாடுகள் வேணும். முதல்ல அரசியலில் 2 விஷயம் முக்கியமான விஷயம். ஒன்று, நம்ம எடுத்த கொள்கைகள் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணும். அதை செயல்படுத்துறதுக்கு செயல்பாடுகள் வேணும். நீங்கள் கொள்கை என்னன்னு நீங்கள் கேட்குறப்ப என்ன கொள்கை என்னன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் வச்சுக்கிட்டு அஞ்சாம் பண்ணுறோம், எங்களுக்கு ஜாதி இல்லாத அரசியல், மதம் இல்லாத அரசியல், இதுதான் கொள்கை போங்க அப்படின்ட்டு நீங்கள் விஜய் 2 வார்த்தையில் கொள்கையில் கேட்பேன், இனிமேல் கேட்க மாட்டீங்களா? இந்த 2 வார்த்தையில் அரசியல். இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக ஆளாளுக்கு உளறி கொட்டியதுன்னு தான் பார்க்குறோம். அதை வரைச்சுனா என்னமோ ஒரு பெரிய லென்த்தியாக வந்து நிறைய கதைகள் பேசிட்டா நான் நிறைய பேசினார். அதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு எல்லாரும் பக்தர்கள் போகிறாங்க, அங்கெல்லாம் எவ்வளோ வராங்க கணக்கிட்டு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்கல்ல, அதே மாதிரி எங்கள் தளபதி கொடுத்தா என்னங்கிறான்.
யோ கடவுளும் தளபதி ஒன்னாயா? அங்கே பக்தி விரதம் இருந்து அவங்க காவடி எடுத்து கோயிலை போகிறதுக்கு அவங்க ஒழுக்க நெறியோட போவாங்க. இங்கே மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஜென்ரேட்டர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கவனுக்கும் அதுக்கு இது ஒன்றாது. கடவுளும் விஜய் ஒன்றா? இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன பேசுகிறாரு? ஒரு அரசியல் கட்சியில் பேசுகிற பேச்சு அதெல்லாம். சரி, நீங்கள் குற்றச்சாட்டு வைங்க. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? 10,000 பேர் வருவாங்க, 20,000 பேர் வருவாங்க, நீங்கள் கொடுக்குறீங்க. அதிகபட்சமாக ஒரு 20,000 பேர் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. சரி, 20,000 பேர் 30,000 பேர் கூட்டம் வந்தால் பிரச்சனை கிடையாது. தாமதமாக வந்தது தான் முக்கியமான காரணங்கிறதா எல்லாரும் குற்றச்சாட்டு. இப்போ தாமதம் மட்டும் ஒரு காரணம் அவங்க ஏற்றுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பெர்மிஷனே வந்து லேட்டாக தான் கொடுக்குறீங்க. இப்போ கரூருக்கே வந்து ஒரு நாள் மட்டும் தான் கிடச்சிது அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க. இதை தான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நிறைய கெடுபிடிகள் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகளே மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் தாவேகாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். இவர்கள் ஒன்றும் அரசியல் படுத்தப்படாத ரசிகர் கூட்டத்தை தான் பின்னாடி வச்சிருக்காரு. அப்போ இவர்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தான் கொடுக்க முடியும். நீதிமன்றத்துக்கு வரைக்கும் போய் நீதிமன்றத்தில் கட்டுப்பாடோடு தான் கொடுக்குறாங்க. அப்படி கட்டுப்பாடுகள் கொடுத்துமே இந்த மாதிரி ஆகுது. கட்டுப்பாடு இல்லாமல் அவுத்துட்டா என்ன ஆகும்? இவர் போன எல்லா நிகழ்ச்சிகளையும் உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. விக்கிரவாண்டியில் நடந்திருக்கு, மதுரையில் நடந்திருக்கு, எல்லா இடங்கள்லையும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, அசமாதானம். அப்போ கடுமைப்படுத்த தானே செய்வீங்க. ஒன்றுமே ஸ்ட்ரிக்டாக பண்ணலன்னா ஏன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அப்புறம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்குறீங்க. இதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது. இவர்களே முறைப்படுத்தலை. எல்லா கட்சியிலையும் தொண்டர் அணின்னு ஒன்று இருக்கும். அந்த தொண்டர் அணி என்ன பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு போலீஸ் அன்னைக்கு கடுமையாக சில விஷயங்கள் எடுத்து நடவடிக்கை எடுத்தாங்க. மரத்து மேலே ஏறி இருக்கவங்கள ஒரு லத்தியை வச்சு அடிச்சு என்ன ஆயிருக்கும்? டிரான்ஸ்ஃபர் மேலே ஏறி நிற்கிறான், லத்தியை வச்சு அடிச்சு என்ன இருக்கும்? இறங்குடான்னு கேட்டால் அவனை அச்சு தட்டி என்ன ஆகும்? அவன் ஒரு 10 பேரோடு நிற்கிறான். அந்த இடத்துல ஏதாவது நடந்ததுன்னா அது வேற மாதிரி ரியாக்ட். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? எல்லா அரசியல் கட்சியிலையும் தொண்டர் அணின்னு ஒரு அணி இருக்கும். அவங்க தான் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது. கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும்தான் காவல்துறையின் வேலை. கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது கட்சியுடைய வேலை. ரெண்டையும் முதல்ல இதுவே அவங்களுக்கு புரியல. முதல்ல கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போலீஸ், காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது யாரு? நிர்வாகி தான் செய்யணும். அங்கே ஒரு நிர்வாகி இருந்தானா 6 மணி நேரம் விஜய் அங்கேருந்து வர்றாருல, நாமக்கல்லேருந்து கரூர் வந்தார்ல, ஏதாவது நிர்வாகியை பார்த்தீங்களா கூட்டத்தை ஒதுங்குபடுத்துற விஷயத்த? இல்லை, அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாகவும் அங்கே இருந்தது. அது நீங்கள் தாங்க செய்யணும். கட்சி நிர்வாகிகள் ஓரமாக போயிட்டு வாங்க, லேட்டாக ஆகும், தலைவர் தளபதி வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும், நீங்கள் அங்கங்கே போயிட்டு வாங்க, ஒரு 6 மணிக்கு வாங்க, 5 மணிக்கு வாங்கன்னு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும். அந்த கூட்டத்துக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அது எதுவுமே செய்யலையே. இன்னும் காவல்துறையினுடைய வேலை என்ன, தொண்டரணியினுடைய வேலை என்ன, கட்சியினுடைய நிர்வாகியினுடைய வேலை என்னன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. முதல்ல அதெல்லாம் புரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. புரியாமல் தான் அரசாங்கம் எல்லாம் உங்களுக்கு செஞ்சிருமா? பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்கும், இந்த கூட்டத்தை அரசாங்கமாக கட்டுப்படுத்தும். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன நடக்கும்? அந்த மாதிரி கை வச்சா பிரச்சனை தான் வரும். அதான் இந்த கட்சிக்கு விடல, எல்லா கட்சிக்கும் அதான் நிலைமை. அதுதான் என்ன பண்ணுவாங்க? நம்ம கட்சி நிர்வாகிகளே ஒருத்தவங்கள ஒரு அணியாக அமைச்சு அவங்களை பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த முதல் கட்டமைப்பு இல்லை, அனுபவம் இல்லை. இதெல்லாம் சிக்கலாக வந்துட்டு நீங்கள் செஞ்ச தவறை மறைக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ அந்த கூட்டணி விஷயத்தை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. விஜய் தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த அதிமுகல இருந்து வெளியே வந்திருக்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? நான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். அதாவது பிளான் சின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, அது தமிழ்நாட்டில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சேனல்ல நிறைய சொல்லியிருக்கேன். அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ் அவங்களாம் அந்த விஜயினுடைய அணியை போய் சேர போகிறாங்க. போட்டு அது ஒரு அணியாக ஃபார்ம் பண்ண போகிறாங்க. விஜய் முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டு இவங்கெல்லாம் போக போகிறாங்க. துணை முதலமைச்சர் அண்ணாமலை, இன்னொரு துணை முதலமைச்சர் டிடிவி, அவர் ஒரு சமூகத்தின் முகம், இவர் ஒரு சமூகத்தின் முகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்ய போகிறாங்க. அது பிளான் சி. பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அண்ணாமலை பேசுகிற பாச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்கிறார், அமித்ஷாஜி சொன்னதுனால தான் பேசாமல் இருக்கேன். அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து என்னை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, சமூக வலைத்தளங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்குது அப்படின்றாரு. அப்போ மன வருத்தத்தில் குமரல் இருக்காரு. இது பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோட பிளான் சியாக தமிழ்நாட்டில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அதுக்கு விஜயின் தலைமையாக இருப்பார். இல்லை, திமுக கூட்டணியிலேருந்து யாரும் வர வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணி எப்படிங்க வரும்? அங்கே சீட் கிடைச்சாலே வின்னுன்ற மாதிரி இருக்காங்க. அங்கே ஒரு சீட்டு வாங்கினா கூட அன்றைக்கி ஜெயிக்கிற தொகுதி, அது ஜெயிக்கிற வின்னிங். அது ஆல்ரெடி 2024 வின் பண்ணியிருக்காங்க. 2019 தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு பெரிய வலுவான கூட்டணி இருக்குது, ஓட் பேங்க் இருக்குங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ அதிமுகவில் விட இத்தனை பிளவு இருக்குது. அதிமுகவை நம்பி யார் போவா? அதிமுக சொல்ல விஜய் நம்பி போக வாய்ப்பு இருக்குல்ல, அதை சொல்றேன். விஜய் நம்பி திமுக கூட்டணியிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக கூட்டணியிலிருந்து இவங்க சொல்றாங்க ஒரு 20%. அனுபவமா இந்த அரசியல்வாதிகள் விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு போவாங்களா? நீங்க அந்த பக்கம் யாருன்னு சொல்லுங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் எடுத்துங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு, முக்கியமான கட்சி. அவருக்கு திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க, அது முடியாதுன்னு அவர் விமர்சனம் பண்றாரு. விஜயை கடுமையாக விமர்சனம் பண்றாரு. அடுத்து கம்யூனிஸ்டுகள் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் போவாங்க, அது போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் கட்சி இருக்கு, அது இவங்க கழித்து விடுறாங்க. காங்கிரஸ் கட்சி எப்படியா கூட்டு வரணும். காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் திமுக தயவு தேவை, திமுகவுக்கு டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தயவு தேவை. அவங்க 2 பேரும் அந்த ஒரு டீலிங் இருப்பாங்க.
தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை டெல்லியில் பேசுவதற்கு, நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வலுவான ஒரு எதிர்க்கட்சி வேணும். இன்னைக்கு 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள ஒரு எதிர்க்கட்சியாக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள், ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைகள் வரப்ப அவங்க எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு வலுவான ஒரு எதிர்க்கட்சி வேணும். அப்போ டெல்லியில் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பெற்று வாங்குவதற்கு காங்கிரஸ் துணை தேவை. தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு காங்கிரஸுக்கு. இது எப்படி உழைச்சிட்டு இந்த பக்கம் வருவாங்க? அப்போ காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் எந்த கட்சி விஜய் நோக்கி போவாங்க? இப்போ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க, விஜயனுடைய அரசியல் விமர்சனம் பண்ணுறாங்க. யார் இதை போய் சேரப்போறா? அப்போ எந்த பக்கமும் போக முடியாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் விஜய் நோக்கி போவாங்க. அப்படி போனா எப்படி இருக்கும் அந்த தேர்தல் களம்? அதான் சொல்றேன், ஒரு 15%, 10%, 15%, மேக்ஸிமம் 15% வாங்குவாங்க. ஓட்டுகளை பிரித்து விடுவாங்க, ஓட்டுகளை சிதறடிப்பாங்களே ஒழிய அவங்களால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. 2014 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி வச்சாங்க, விஜயகாந்த் தலைமையில். அதில் பார்த்தீங்கன்னா விசிகா இருந்துச்சு, 2 கம்யூனிஸ்டுகள் இருந்துச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. ஒரு பெரிய கூட்டணி போட்டாங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் பண்ண முடியல. இங்கே பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகங்கிறது ஒரு வலுவான பேஸ் உள்ள கட்சி. இன்னைக்கு அதிமுக பலகீனமான கூட அவங்களுக்கு 10-15% வாக்குகள் சாலிடாக இருக்கு. திமுக அதுக்கு மாதிரி ஒரு சாலிடான வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. கூட்டணி கட்சியின் பலம் இருக்கு. இதுதான் யதார்த்தமான நிலைமை. ஒரு தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கூட குறைந்தபட்சம் 35% ஓட்டு வேணும். 35% நீங்கள் எட்டவே முடியாது. ஓட்டுகளை பிரிக்கலாமே ஒழிய ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து அவங்க மேல் இடத்துல இருந்து கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அது ஓட்டுகளை பிரிங்க, அதுக்காக அவர் நிற்கிறார். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு திரும்ப வந்து பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனா வந்து மேடையில் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தாரு. இந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தாரு, கோபமாக பேசியிருந்தாரு. இவ்வளோ கோபமாக பேசுகிற ஆதவ அர்ஜுனா வந்து இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு பண்ணுறாரு, அதை உடனே நீக்கிறாரு. அது சம்மந்தமாக வந்து இப்போ வழக்கு கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளோ கோபமாக பேசிட்டு அதையே நீக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது இல்லையா? இல்லை, இந்த ஆதவ அர்ஜுனா போட்ட அந்த ட்வீட்டுக்கு நீதிமன்றம் தன்னிச்சையாக வழக்கு பதிவு செய்யலான்னு கேட்டு வழக்கு போட்டுச்சு. ஆனால் அதை வந்து உடனே நம்ம டெலீட் பண்ணுறது. டெலீட் பண்ணிட்டு அந்த வழக்கு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரப்போ ஆதவ அர்ஜுனா என்ன கேட்டார் தெரியுமா உங்களுக்கு? நான் சரியான மனநிலை இல்லாமல் போட்டேன், என்னைய வந்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி போய் நின்னாராங்க. ஆனால் இங்கே மேடையில் வந்து இங்கே என்ன பேசுகிறாரு? இங்கே அதை குறிப்பிடுறாரு, நேபாளத்தில் நடந்த புரட்சி. இல்லை, நேபாளன்னு சொல்லலை, புரட்சின்னு சொல்லலை. இங்கே என்ன பண்ணுறாரு? ஆயுத எழுத்து படம் பார்த்தீங்களா? அதில் ஒரு பெரிய ரவுடி அரசியல்வாதி இருப்பார், பாரதி ராஜா. அந்த பாரதி ராஜாவை இங்கே மாணவர்களாக சேர்ந்து வீழ்த்துவாங்க. அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து 2026 வீழ்த்துங்க. ஏங்க சொல்கிறதுக்கு தலைவர்களே கிடையாதா? ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறதுக்கு புரட்சியை செய்த தலைவர்களே கிடையாது உலகத்தில். சினிமா படத்தில் இருந்து வந்து அதுக்கு மணிரத்னத்தை முதலமைச்சர் ஆகிட்டு போயிடலாமே, அதுக்கு சூர்யாவை முதலமைச்சர் ஆகிட்டு போயிடலாமே. சினிமா படத்தை எவ்வாறு சொல்லுவாங்க? எத்தனையோ புரட்சி உலகத்தில் நடந்திருக்கு, எத்தனையோ ஆட்சி மாற்றத்துக்கு எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்லாமல் சினிமா படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, சிஎம் தலைவனை தொட்டு பாருங்க, என் தலைவனை பாரியா, தொட்டு பாரியா அப்படின்னா எனக்கு இனியே அது சினிமா பட காமெடிலாம் பேசிகிட்டு இருக்கு. இந்த வடிவேல் ஒரு படத்தில் ஒரு காமெடி இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு சோளக்காட்டில் வந்து ஒரு சோளம் நின்றுட்டு இருப்பார். வடிவேல் அந்த பக்கம் போவார், ஒன்று குடியா பசிக்கிறதுன்னு கேட்பாப்புல, தரமாட்டேன்றான். ஏன்டா நீ இத்தனை வச்சிருக்க, எனக்கு ஒன்று கொடுக்க மாட்டியா அப்படின்னோடனே அந்த ஓனர் வந்து தோட்டத்து ஓனர் வந்து அந்த சோளக்கருத்துன்னு அடிச்சு விட்டாப்புல. டப்புன்னு போன வடிவேல் திரும்பி வருவாப்புல, எனக்கு மட்டும் நீ ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா அவனை அடிக்க விட்டுருப்பேனா நான், அதுதான் பெரியவங்க சொல்கிறத கேட்கணுங்கிறது சொல்லிட்டு போவாப்புல. அடி வாங்கினா திருப்பி வந்துச்சு, அண்ணே இங்கே வாங்கினேன், நான் சின்ன பையன் தான் என்னை அடிச்சுட்டேன், எங்கள் அண்ணன் அடிச்சு பாருமா வந்து வடிவேலுக்கு சேர்ந்து ஒரு பொல்லின்னு விழுகும். அந்த மாதிரி சும்மா இருக்கிற விஜய் இவங்க தெருவில் எடுத்து விட்டுருவாப்புல, அடிச்சு பாரு, தொட்டு பாரு. விஜய் பயந்துட்டே உட்காந்துருக்காப்புல, என்னடா இவங்க வேற நம்மளை வந்து மாட்டி விட்டுருவானுங்க போல அப்படின்னு. அப்போ அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு கோமாளி கூட்டமாக தான் இருக்கு. அரசியல் ரீதியாக ஒன்றும் வந்ததை பேச தெரியல. சினிமா படத்தை உதாரணம் காட்டுறாங்க, முடிஞ்சா தொட்டுப்பாரு, வந்து கை வச்சுப்பாரு, என்ன நடக்குன்னு பாரு. மாணவர்லாம் திரண்டு முதலமைச்சர் வீட்டுக்கு வருவாங்கன்றாப்புல. என்னங்க இது அவ்வளோ முதலமைச்சர் வீட்டில் 10 முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்குள்ள 4 பேர் நின்னாலே தட்டி விட்டுருவாங்க. அவ்வளோ பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடம். இவர் சொல்றாப்புல, சினிமா படத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாப்புல. இப்போ முதலமைச்சர் இருக்கிற ஏரியா ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கட்டும், முதலமைச்சர் போகிற கூட்டத்துக்காக இருந்தாலும் அந்த சுற்றி இருக்க ஏரியா அவ்வளோ ஒரு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாதுகாப்பு பண்ணிடுவாங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் சிஎம் இவரை விஜயை தொட்டு பாருங்க, மாணவர்களும் திறந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இது என்ன, இதெல்லாம் வந்து ஒரு புரட்சி வெடிச்சிடும் அப்படின்றாப்புல. முதல்ல தூக்கி உள்ள ஏன்னா அன்னைக்கே அந்த ட்விட்டு போட்ட அன்னைக்கே நைட்டு ஆதவ அர்ஜுனா தூக்கி உள்ள தூக்கி போட்டிருந்தீங்கன்னா இந்த பேச்சு வந்திருக்காது. விட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேசிட்டு இருக்காப்புல. தொடர்ந்து வந்து புரட்சி வெடிக்கும். இதுவே வன்முறை தூண்டுற மாணவர்கள் மத்தியில் வன்முறை விதைக்கக்கூடிய ஒரு வேலையை மறைமுகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனாவை கண்காணிக்கப்பட வேண்டிய நபராக தான் இருக்கிறாரு. அது அரசியல் முதிர்ச்சி இல்லாமல்
வாய்க்கு வந்தது சினிமா படத்தில் வந்ததெல்லாம் வந்து இவங்க வந்து மேடைகளில் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர் வந்து குறிப்பா இன்னொரு விஷயம் சொன்னாரு, 30 நாள் விஜய் அமைதியா இருந்தது, இவங்க இவ்வளவு விமர்சனங்களுக்கு வந்து விஜய் வந்து ஒரு மௌன புரட்சி மூலமா பதில் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது எப்படி எடுத்துக்கிறேன் சார்? மௌன புரட்சிக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? மௌன புரட்சி மௌனமா இருந்து புரட்சி என்ன நடந்துச்சு? மௌன புரட்சினா 30 நாள் மௌனமா இருந்தீங்க, 31 நாள் புரட்சி நடந்துச்சா? ஒன்றும் கிடையாது. 30 நாளைக்கு முன்னாடி எப்படி அமைதியாக இருந்தாரோ இப்பயும் அமைதியாக தான் இருக்கிறார். இப்போ என்ன பண்ணிட்டாரு 30 நாள் கழிச்சு? மௌன புரட்சினா மௌனமாக இருந்து ஒரு பெரிய வேலையை செய்யுது. இந்த 30 நாளில் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? 15 நாள் இல்லை 30 நாள் 15 நாள் தலைமுறை வர்றீங்க, 15 நாள் கழிச்சு ஒருத்தராக வெளியில் வர்றீங்க, இப்போ பொதுக்குழுக்கு வந்திருக்கீங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கு. 30 நாளில் அவர் செஞ்ச புரட்சி தான் தெரியுமா உங்களுக்கு? கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டு வந்து காலில் விழுந்து கதறியது, அவர்களை பார்த்து அழுதது, இதுதான் அவர் செய்த புரட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தி. நமக்கு வந்து உள்ள பார்க்கல யாரும், எல்லாம் வெளியே போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, உள்ளே போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க அவர் வந்து மெலிஞ்சு விட்டாரு, எங்களை பார்த்து கதறி எழுதாரு அப்படின்னாங்க. இவர் செய்த புரட்சி வந்து கதறி எழுது தான் இவர் செய்த புரட்சி இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் விஜய் வந்து குறிப்பிட்டாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன் 2026 டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னமும் அந்த ஸ்டாண்டில் அவர் வந்து நிலைப்பாடாக இருக்காருன்றது அது காட்டுது. நல்ல விஷயம்தான். நீங்கள் வாங்க புதுசாக வந்திருக்கீங்கல்ல, வாங்க தேர்தல் அதான் சொல்கிறோம், வாங்க தேர்தல் காலத்துக்கு வாங்க, திமுக அளவுக்கு வேலை செய்யுங்கன்ற, இறங்கி ஓடுங்க. முதலமைச்சர் ஒரு பக்கம் போகிறார், துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் போகிறார், நலத்திட்டங்களை பண்ணுறாங்க, களத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஏதோ ஒரு வேலூரில் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு, காலைல லஞ்சு துணை முதலமைச்சர் வாக்கிங் போகிறார், ரோட்டில் போகிற மக்கள்கிட்ட பேசிட்டு போகிறாரு. நீங்கள் வாங்கன்றேன், நீங்கள் களத்துக்கு வாங்கன்றேன். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தானே, 1.5 லட்சம் பேர் வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர் தானே. இப்போ நீங்க சொன்னீங்க உதயநிதி அவர் போனப்போ 1-2 பேர் வந்து பார்த்தாங்க, போட்டோ எடுத்தாங்க. ஆனா விஜய் வந்து போனாருனாலே அங்க வந்து ஒரு கூட்டம் கூடிடும் இல்லையா? அதைத்தான் அவங்க வந்து கருத்துல வச்சு இதுவரைக்கும் எல்லா சந்திப்புகளையும் வந்து அவர் பனையூர்லயே வச்சு நடத்தினதா சொல்றாங்க. அப்போ அது உண்மைதானே? அவர் இன்னைக்கு பனையூர்ல மகாபலிபுரம் போனார்ல, எங்க கூட்டம் கூடிச்சு? இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு மேட்டருக்கே வாங்க. இன்னைக்கு பனையூர்ல இருந்து ஒரு வீட்டுல இருந்து மகாபலிபுரம் போனார்ல, இல்ல அது தனியா ஒரு இடத்துல வச்சு நடத்தினாங்க. இல்லை போனார்ல, போகிற வழி நின்றாங்களா, மக்கள் வரிசை நின்றாங்களா? மகாபலிபுரத்தில் நீங்கள் நிகழ்ச்சி நடத்த போகிறாரு, இந்த வழி தான் தளபதி போகிறாரு அப்படின்னு தெரியுமில்ல எல்லாருக்கும், மக்கள் திறந்து நின்னாங்களா? நீங்கள் கூட்டத்தை சேர்க்குறீங்க, ஒரு இடத்துல மொத்தமாக நிற்க வச்சு அவங்களை காக்க வச்சு அதை வீடியோ எடுத்து இவ்வளோ நேரம் மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க, தளபதி வரக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட்டத்தில் நடக்கக்கூடிய சில கோமாளித்தனத்தை நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்து செய்ய வச்சு அதை வந்து ஒரு காட்சியாக செய்தியாக மாற்றப்பட்டு எல்லாமே ஸ்கிரிப்டாக பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் இன்றைக்கி போனாங்களா, யாரும் வந்தாங்களா, ஏன் வரல? இதுதான் யதார்த்தம். நீங்கள் டெய்லி வெளியில் வாங்க, உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. மாதத்துக்கு ஒருக்கா வர்றது, வாரத்துக்கு ஒருக்கா வெளியில் வருவோம். இன்றைக்கி 1 மாதம் கழிச்சு தான் வெளியே வந்துருக்காரு. இன்றைக்கி ஏதாவது பரபரப்பு இருந்துச்சா? யாராவது பார்க்கறதுக்கு நின்னாங்களா? அது வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் ஏங்க இன்னைக்கு மகாபலிபுரத்தில் பொதுக்குழுக்கு விஜய் வரப்போறாங்கிறது 1 வாரமாக தெரியுமா இல்லையா? சரி, கட்சி நிர்வாகிகளுக்கா தெரியுமில்ல, யாரும் நின்னாங்களா? அவங்க தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து அடையாள அட்டை இருந்தால் அனுமதிக்கணுன்ற ரோட்டில் நின்னாங்களா? இறங்கி ரோட்டில் அந்த அங்கேருந்து மகாபலிபுரத்துலேருந்து பனையூர்லேருந்து மகாபலிபுரம் ரோட் வழி தெருவார மக்கள் யாரும் வேடிக்கை பார்த்தாங்களா? கை காட்டினாங்களா? தள்ளுமுள்ளில் நின்னாங்களா? அவர் வீட்டு வாசப்பில் 100 பேர் நின்னாங்களா? இப்போ இந்த கூட்டம்லாம் இவங்க சேர்க்குற கூட்டம் தான். வெளியில் வாங்க, யாரும் உங்களை டெய்லி வந்து அவங்க யார் பார்க்க போகிறா? டெய்லி வந்து யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு விஜய்க்கு தெரியும். அதெல்லாம் டெய்லி வர்றது. ஒரு பொருளை நீங்கள் வந்து மறைமுகமாக வச்சுருந்தா தான் அது வந்து மவுஸு ஓப்பனாக காமிச்சோம்னா அது வந்து இது போயிடும், அந்த இன்ட்ரெஸ்ட் போயிருங்கிறதுனால அந்த ஃபார்முலாவை அவங்க கையாளுறாங்க. கிட்டத்தட்ட 38 நாளுக்கு அப்புறம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தி அவங்களோட அடுத்த கட்ட நகர்வை இப்போ லைட்டாக சொல்லியிருக்காங்க. விஜயோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.